ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த ஒரு புதிய ஒரு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால இந்த பகுதியில பின்பகுதியில் சொல்லப்படுகிறது, உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை, உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இதுவரைக்கும் நம்மை எதெல்லாம் ஆளுகை செய்து வந்ததோ, நம் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்ததோ, நம்மை அடிமைப்படுத்தி வந்ததோ, நம்மை இயக்கி வந்ததோ, எதெல்லாம் ஏதோ மனுஷர்களாகட்டும் சரி, எந்த ஒரு காரியமாகட்டும் சரி, நம்மை எதெல்லாம் ஆளுகை செய்து நம்மை இயக்கி வழிநடத்த வந்தோ எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாள்ல புரட்டி போட அவர் வல்லவராக இருக்கிறார். வல்லவராக ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது வரியில இப்படி சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். கர்த்தர் நமக்கு இதுவரை நமக்கு சொன்னார் இல்லைங்களா? உங்களுக்கும் எனக்கும் சொன்னதான வார்த்தையின்படியாக, கர்த்தர் நமக்கு சொன்னதான வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்க. இந்த நாள்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை கடைசி பகுதியில் எழுதுகிறார், உன்னையோ அவர்கள் ஆளுகை செய்வதில்லை. இதுவரை நம்மை எதெல்லாம் ஆளுகை செய்வதோ எல்லாவற்றையும் இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த வாக்கு தத்தத்தை இந்த நாள்ல, இந்த மாதத்துல, இந்த நாள்ல நமக்கு அந்த வார்த்தையில நிறைவேற்ற அவர் வல்லவாயா இருக்கிறார். அதனாலதான் உன்னை ஆசீர்வதிப்பதனால் என்பதாக அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய்ன்னு சொல்லுங்க. இதுவரையும் நம்மை கடன் என்ற காரியம் அடிமைப்படுத்த எல்லாவற்றையும் கர்த்தர் புரட்டி போட்டு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா, இன்னும் நம்ம எதெல்லாம் ஆளுகை சொந்தம் எல்லாத்தையும் கர்த்தர் முறியடித்து நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும்படியாக, நாம் அவைகளை ஆளுகை செய்யும்படியாக, நாம் அவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மை தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அப்பேற்பட்ட அபிஷேகத்தினாலே கர்த்தர் இந்த நாள்ல நம்மை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாள்ல நீங்க பேசுற வார்த்தையின்படியாக உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லைன்னு சொல்லி நீங்க பேசுனீங்களா ஆண்டவரே? கர்த்தாவே, இதுவரையும் எங்களை ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், என்னோடு கூட இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எதெல்லாம் இதுவரை ஆளுகை செய்து வந்ததோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் முறியடிப்பீராக, எடுத்து போடுவீராக சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை அடிமைப்படுத்த வந்த எல்லா அடிமைத்தனங்களும், எல்லா நுகத்தடிகளும் முழுவதுமாய் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் நீங்க பேசின வார்த்தையின்படியாக அவைகளை நாங்கள் ஆளுகை செய்யும்படியாக எங்களை பலன் தாங்க முடியும் ஞானத்தினால எங்களை நிரப்புங்க. சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தினால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு சொன்னதான ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் சொன்னதான வாக்கு தத்தங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்க தரிசனங்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியாக எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.